இந்த போஸ்ட்மார்டம். இன்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுலேயும் கூட ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்ணுறாரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதாவது இந்த உடற்கூராய்வு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்திலே பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் என்ன கேட்டார், என்னங்க ஒரே இரவில் நீங்கள் 41 உடல்களுக்கு பண்ணீங்களா, அங்கே 2 டேபிள் தான் இருந்துச்சா, எப்படி பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தார். இன்றைக்கி அதற்கான பதில் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இறந்த எல்லா உடல்களையும் ஏன் அந்த இரவுல நடத்தினாங்கன்றதற்கு முதலமைச்சர் சொல்றாரு. இறந்த எல்லா உடல்களையுமே குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடிய வசதி என்பது கரூரில் இல்லை என்பதற்காக உடல்களை எல்லாம் அந்த உறவினர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட இரவுலையே போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அனுமதியை, சிறப்பு அனுமதியை வாங்கி அப்போதான் போஸ்ட்மார்ட்டம் என்பது நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அதுவும் யார் தலைமையில் பண்ணாங்கன்ற பேர் உட்பட சொல்கிறாரு, எத்தனை மருத்துவர் உட்படன்றதை சொல்கிறாரு. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தடயவியல் துறை தலைவராக இருக்கக்கூடிய சங்கர் தலைமையில் 24 மருத்துவர்களும் 16 உதவி பணியாளர்களும் குழு அமைச்சு உடற்கூராய்வு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவலை சொல்கிறாரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிஞ்சிச்சு இதில் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரே இரவில் எப்படி பண்ணாங்கன்னு கேள்விக்கு அதிகாலை 1:45 மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்படுது. ஃபர்ஸ்ட் பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. மறுநாள் மதியம் 1:10 மணி அளவில் தான் 39வது உடற்கூராய்வு முடிவுற்றது அப்படின்றாரு. அப்போ மொத்தம் 14 மணி நேரம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே இரவில் பண்ணலை, மறுநாள் மாலை வரைக்கும் அது நடந்திருக்கிறது அப்படின்ற உண்மையை முதலமைச்சர் சொல்லிட்டாரா. நாம கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். ஜெயா பிளஸ்ல வெளியான ஒரு வீடியோ. அதாவது கரூரில் மார்ச்சுரிக்கு முன்னாடி எங்களுடைய பையனுக்கு எப்போ நீங்கள் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறீங்க, 7 மணிக்கு பண்ணதாக சொன்னீங்க, மணி 12 ஆயிடுச்சே, எப்போ எங்கள் உடலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் போராட்டம் பண்ண வீடியோவையே நாம் வெளியிட்டு அம்பலப்படுத்தி இருந்தோம். அப்போது முதலமைச்சர் எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ முடிச்சாங்கன்றதை சொல்லிட்டாங்களா. இப்போது அந்த உடற்கூராய்வு பண்ண அந்த டேபிள் விஷயத்துக்கு வருவோம். இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கரூர் மருத்துவமனையில் 2 உடற்கூராய்வு பண்ணக்கூடிய வசதி தான் இருக்குது. இதற்காகவே இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க என்பதற்காகவே கூடுதலாக 3 உடற்கூராய்வு டேபிள் என்பது ரெடி பண்ணப்பட்டுச்சு. அதில் தான் இந்த உடற்கூராய்வு என்பது பண்ணப்பட்டுச்சு. இது எல்லாமே வீடியோ ரெக்கார்டு என்பதும் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது மிக தெளிவாகவே மொத்தம் 5 டேபிள்கள் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி மாசு அவர்கள் சொல்கிறாரா. ஆனால் எடப்பாடி அவர்கள் வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறாரு, 3 தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, 3ல் எப்படி 39 பேரை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணதை பார்க்க முடிஞ்சு.